தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சிற்பியின் சிற்றுளி படாமல் தானாக தோன்றிய தான் தோன்றீஸ்வரர் அருள் புரியும் தலம். காசியைப் போல வீசம் அதிகம் உள்ள சுயம்பு மூர்த்தியாக 3 யுகமாக கிழக்கு நோக்கி காட்சி தரும் தலம். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலம். வற்றாத செல்வங்கள் அருளும் தலம். தீராத நோய்களை தீர்க்கும் தலம். வேண்டுபவர்களுக்கு முக்தி அருளும் திருத்தலம். குபேரன், ராவணன், அத்ரி மகரிஷி, பார்வதி தேவி, அகத்திய முனிவர், சப்த ரிஷிகள், தேவாதி தேவர்கள், கோச்சங்கட் சோழன், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சிறப்புலி நாயனார், கபிலதேவ நாயனார், அருணகிரிநாதர் மற்றும் பல தெய்வீக மனிதர்கள் வந்து வழிபட்டு பேறு பெற்ற தலம். அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டி அருளிய தலங்களுள் ஒன்றாக விளங்கும் தலம். காவிரி தென்கரை தலங்களில் 46வது தலமாகவும் தேவார பாடல் பெற்ற தலங்களில் 109வது தலமாகவும் திகழும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். 63 நாயன்மார்களுள் ஒருவரான சிறப்புலி நாயனாரின் அவதார தலம். கோச்சங்கட் சோழன் அமைத்த 70 மாட கோவில்களுள் ஒன்றாக திகழும் தலம். இந்த உலகிலேயே சிவனாருக்கு 1000ல் ஒருவர் என்ற திருநாமம் சூட்டப்பட்டிருக்கும் தலம் என்று பல்வேறு சிறப்புகளை பெற்று திகழும் திருத்தலம்தான் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி வட்டம் ஆக்கூர் என்னும் தலத்தில் அமைந்திருக்கும் வால் நெடுங்கண்ணி அம்மன் உடனுரை ஸ்ரீ தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவில். இந்த காணொலியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பிரம்மதேவரின் மகன் புலஸ்திய முனிவர். புலஸ்திய முனிவரின் மகன் விச்ரவ முனிவர். விச்ரவ முனிவரின் மகன்கள் தான் குபேரன் மற்றும் ராவணன் ஆகிய இருவரும். இவர்கள் இருவரும் திரேதா யுகத்தில் இந்த ஆக்கூர் தலத்தில் சிவபெருமானை நினைத்து தவம் செய்த பொழுது சிவபெருமானே இவர்களுக்கு சுயம்புலிங்க திருமேனியாக காட்சி தந்து பல அரிய வரங்களையும் வாரி வழங்கி இருக்கிறார். இதனால் அழகாபுரியையும் இலங்கையையும் செல்வச் செழிப்புடன் ஆட்சி செய்து வந்தார்கள் அந்த இருவரும். அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு கழித்து அத்ரி மகரிஷி, பார்வதி தேவி, முனிவர்கள், ரிஷிகள் எல்லோரும் வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் இந்த தலத்தில். அதன் பிறகு 2 யுகங்கள் கழித்து இந்த கலியுகத்தில் கோச்சங்கட் சோழ மன்னனுக்கு இறைவனால் உணர்த்தப்பட்டு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. 63 நாயன்மார்களுள் ஒருவரான சிறப்புலி நாயனாருடைய அவதார தலமும் அவர் வாழ்ந்து முடித்த பிறகு அவர் முக்தி பெற்ற தலமும் கூட இந்த ஆக்கூர் திருத்தலம்தான். இந்த ஆலயத்தின் கருவறை அர்த்த மண்டபத்தின் இடதுபுறத்தில் சிறப்புலி நாயனாருடைய திருவுருவச் சிலையும் ஆலயத்திற்கு நேர் எதிரே சிறப்புலி நாயனாருக்கென்று ஒரு தனி சன்னதியும் இங்கு இடம்பெற்றிருக்கிறது. சிறப்புலி நாயனார் அவர்கள் தனது வாழ்நாள் முழுவதும் இங்குதான் வாழ்ந்து வந்திருக்கிறார். மேலும் அவரது ஆன்மீக பணியானது பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லப்படும் ஓம் நமச்சிவாய என்ற திருமந்திரத்தை இடைவிடாமல் திரும்ப திரும்ப சொன்னதாகும். ஒரு சமயம் கோச்சங்கட் சோழனுக்கு வயிற்றில் தீராத கொடிய நோய் ஏற்பட்டது. இதனால் மன்னன் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி சில நாட்கள் இருந்த பொழுது இந்த நோயை தீர்க்க வேண்டும் என்றால் 3 ஸ்தல விருட்சங்கள் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்திலே ஒரு சிவாலயம் ஒன்றை கட்டினால் உம்முடைய தீராத நோய் தீரும் என்று அசிரீரி ஒலித்தது. மன்னனும் பல கோவில்களை கட்டி கொண்டே வரும்பொழுது இந்த ஆக்கூர் என்ற தலத்திற்கு வந்த பொழுது அசிரீரி வாக்கின்படி வில்வ மரம், கொன்றை மரம், பாக்கு மரம் என்று 3 ஸ்தல விருட்சங்களை இந்த ஒரே தலத்தில் அவர் பார்க்கிறார். உடனே இந்த தலத்திலேயே ஒரு சிவாலயம் கட்ட ஏற்பாடு செய்து முதலில் மதில் சுவர்கள் எல்லாம் கட்ட துவங்குகிறார். அப்படி மதில் சுவர் கட்டி வரும்பொழுது அடுத்த நாள் அந்த சுவர் இடிந்து விழுந்து விடுமாம். மீண்டும் மதில் சுவர் கட்டப்படும், அந்த சுவரும் இடிந்து விழுந்துவிடும். இப்படி வாடிக்கையாக நடந்து கொண்டிருக்கிறது. மன்னன் மிகுந்த வேதனையுடன் இது எதனால் இப்படி நடக்கிறது என்று சிவபெருமானை மனதில் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்று இரவு மன்னனின் கனவில் சிவபெருமான் தோன்றி இந்த தலத்தில் 1000 பேருக்கு நீ அன்னதானம் செய்ய வேண்டும். அதை சிறப்பாக செய்து முடித்த பிறகு இந்த கோவில் கட்டும் திருப்பணியை நீ தொடங்க வேண்டும். அப்படி தொடங்கினால் ஆலயம் கட்டும் பணி சிறப்பாக முடியும். அதே நேரம் உன்னுடைய தீராத அந்த வயிற்று வலியும் தீர்ந்துவிடும் என்று அருளியிருக்கிறார். உடனே அந்த சோழ மன்னனும்
1000 பேருக்கு அன்னம் அளிப்பது என்று சங்கல்பம் செய்து கொள்கிறான். எண்ணிக்கையில் கொஞ்சமும் குறைத்து சங்கல்பம் தவறிவிடக் கூடாதே என்று எண்ணி 1000 இலைகளை போட்டுவிட்டு வந்திருக்கும் அந்தணர்களை எண்ணி பார்க்கிறான். அப்பொழுதெல்லாம் பட்டினி பட்டாளம் நாட்டில் கிடையவே கிடையாது. சாப்பாட்டிற்கே ஆளை தேடி பிடிக்க வேண்டியிருக்கும். சரி, வந்திருப்பவர்களை எண்ணி பார்த்தால் 999 பேர்கள் தான் இருக்கிறார்கள். கொஞ்சம் காத்திருந்து பார்த்து அந்த ஒருவர் வந்த பிறகு இந்த அன்னதானத்தை தொடங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஒருவருமே அந்த பக்கம் வரவில்லை. இதனால் மன வருத்தத்தோடையே வந்தவர்களையாவது இலைகளில் அமரச் சொல்லி பரிமாற ஏற்பாடு செய்கிறான். பரிமாறிய பிறகு இலை ஒன்று காலியாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் 1000 இலைகளிலுமே ஆட்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திற்கு உள்ளே வந்தவர்கள் 999 பேர் மட்டும்தானே. எப்படி 1000 இலைகளிலும் ஆட்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு முகமாக அந்த மன்னன் பார்த்து கொண்டே போகிறான். 999 பேர் முடிந்து 1000வது இலையில் அமர்ந்திருக்கும் நபர் வயதான அந்தணரின் உருவத்தில் இருக்கிறார். அவர் இந்த அன்னதான மண்டபத்திற்கு உள்ளே வந்ததற்கான எந்த ஒரு அறிகுறியுமே மன்னனுக்கு தெரியவில்லை. அதனால் அவரிடம் சென்ற மன்னன் மகிழ்ச்சியுடன், ஐயா, தாங்கள் எந்த ஊரை சார்ந்தவர் என்று கேட்கிறார். அதற்கு அந்த வயதான முதியவரோ, யாருக்கு ஊர் என்று மறுகேள்வி கேட்கிறார். இதனால் தான் இந்த ஊருக்கு யாருக்கு ஊர் என்று பெயர் உருவாகி அந்த பெயரே ஆக்கூர் என்று மறுவியதாக செவிவழி செய்திகள் கூறுகிறது. சரி, இப்படி இருக்க எதிர்கேள்வி கேட்ட அந்த வயதானவரை அடிப்பதற்காக அந்த சிப்பாய்கள் முன்வருகிறார்கள். இதை கண்ட வயதான முதியவரோ ஓடி சென்று நெடுங்காலமாக அங்கிருந்த ஒரு பெரிய புற்றுக்குள் குதித்து மறைந்து விடுகிறார். சிப்பாய்கள் அந்த புற்றை கடப்பாறையால் இடித்து பார்த்த பொழுது உள்ளே இருந்து சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் தான் தோன்றீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்கிறார். கடப்பாறையால் இடித்த பொழுது சிவலிங்கத்தின் மீது கடப்பாறை பட்டதின் அடையாளமாக இன்றளவும் ஆக்கூர் திருத்தலத்தில் கருவறையில் இருக்கும் சிவலிங்க திருமேனியின் தலைப்பகுதி பிளவுபட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத் தொடர்ந்து கோச்செங்கற் சோழன் உட்பட அங்கிருந்த சிப்பாய்கள் அன்னதானம் அருந்த வந்திருந்த அனைவருமே சிவபெருமானை வணங்கி இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதுவும் தனது முற்பிறவியில் யானையால் ஏற்பட்ட இடர் காரணமாக யானை ஏற முடியாத மாட கோவில்கள் 70 கோவில்களை கட்டியிருக்கிறான் இந்த கோச்செங்கற் சோழன். அந்த 70 கோவில்களுள் இந்த தலமும் ஒன்று. மாடம் என்னும் பெயர் கொண்ட உயரமான திருக்கோவில்கள் 2 தேவாரத்தில் காணப்படுகிறது. ஒன்று நடுநாட்டு தலமான பெண்ணாகடத்தில் உள்ள பிரளயகாலேஸ்வரர் திருக்கோவில். அந்த ஆலயத்தை தூங்கானை மாடம் என்று சொல்வார்கள். அதே போல மற்றொரு கோவில்தான் காவிரி தென்கரை தலங்களில் ஒன்றான ஆக்கூர் தான் தோன்றீஸ்வரர் திருக்கோவில். இத்தலம் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. யானை ஏற முடியாத படிக்கட்டுக்களை உடைய உயரமான தலத்தில் இறைவன் கருவறை அமையப்பெற்ற திருக்கோவில்களைத்தான் மாடக்கோவில்கள் என்று அழைப்பார்கள். மேலும் இந்த ஆக்கூர் என்னும் தலம் சிவபெருமானுடனும் பார்வதி தேவியுடனும் மீண்டும் நெருக்கமாக இருந்த ஒரு தலம். ஒரு சமயம் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த பூ உலகை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது பார்வதி தேவி சிவபெருமானிடம் பூலோகத்தில் அழகிய மாளிகை ஒன்றை அமைத்து அந்த மாளிகையில் வாசம் செய்ய வேண்டும் என்று இறைவனிடம் கூறிய பொழுது இறைவன் இந்த எண்ணம் வேண்டாம் என்று பார்வதி தேவியிடம் கூறுகிறார். ஆனால் தேவியோ பிடிவாதமாக இருக்க இறைவன் அவரது எண்ணங்களுக்கு அப்படியே ஆகட்டும் என்று கூறி புலஸ்தியரின் தலைமையில் தேவ சிற்பி விஸ்வகர்மாவை அழைத்து அழகிய மாளிகை ஒன்றை அமைத்தார். இறைவனும் இறைவியும் மிகவும் மகிழ்ச்சியுடன் உள்ள வேளையில் புலஸ்திய முனிவரிடம் உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள் என்று கேட்கிறார் இறைவன். புலஸ்திய முனிவரும் இதர அனைத்து முனிவர்களும் உங்களுடைய அருள் மட்டும் எங்களுக்கு நிறைந்திருந்தால் போதும் இறைவா என்று கூறுகிறார்கள். ஆனால் புலஸ்தியரின் மனைவி இந்த மாளிகை எமக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கிறார். இதனை சற்றும் எதிர்பாராத பார்வதி தேவி இந்த மாளிகை அழியட்டும் என்று சாபமிட்டுவிட்டு இறைவனிடமிருந்து விடை பெற்று பூலோகத்தில் அத்ரி மகரிஷியின் வளர்ப்பு மகளாக பிறந்து வளர்ந்து வருகிறார். இந்த மாளிகை அமைக்கப்பட்ட இடம் இலங்கையில் இருக்கிறது. இன்றளவும் அங்கு செல்பவர்கள் அந்த மாளிகை இருந்ததற்கான அடையாளங்களை நம்மால் பார்க்க முடியும். பார்வதி தேவியை பிரிந்த இறைவன் திருக்கையிலையில் தியானத்தில் மூழ்கி விடுகிறார். இப்படியே பல ஆண்டுகள் கடந்த பொழுது இறைவனிடம் அகத்திய முனிவர், பெருமானே, அம்பிகையுடன் எப்பொழுது சேர்ந்து நீங்கள் எங்களுக்கு அருள் புரிவீர்கள் என்று கேட்கிறார். இறைவன் அம்பிகையை தற்பொழுது அத்ரி மகரிஷியின் மகளாக கட்க நேத்திரி என்னும் பெயரில் பூலோகத்தில் பிறந்து வளர்ந்து வருகிறார்.
அம்பிகை என்னை சேரும் நாள் விரைவில் வரும் என்றும் அதற்குரிய காலகட்டம் கூட தற்பொழுது நெருங்கிவிட்டது என்றும் கூறுகிறார். ஆனால் பார்வதி தேவி திருமணத்திற்கான பார்வதி தேவியே மந்திரத்தை உச்சாடனம் செய்து வந்தால்தான் விரைவில் திருமணம் நடைபெறும் என்றும் கூறுகிறார். அகத்திய முனிவர் பார்வதி தேவி இருக்கும் இடத்தை நோக்கி செல்கிறார். அங்கு சென்றவுடன் பார்வதி தேவி அகத்திய முனிவரை சந்தித்து இறைவனிடம் நான் சேர வழி சொல்லுங்கள் என்று கேட்க அகத்தியர் சுயம்வர மந்திரத்தை பார்வதி தேவியிடம் தெரிவிக்கிறார். அன்று முதல் அம்பிகை நாள்தோறும் இத்தலத்தில் அதாவது ஆக்கூர் திருத்தலத்திற்கு வந்து திருமண மந்திரத்தை உச்சாடனம் செய்ய இறைவனே நேரில் வந்து அம்பிகையை ஆட்கொண்டு அகத்தியருக்கு திருமண திருக்கோலத்தில் காட்சி கொடுத்திருக்கிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்தது இந்த ஆக்கூர் தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில். பார்வதி தேவி சிவனாரை அடைந்த தலம் இது என்பதால் இந்த தலத்தில் நடைபெறும் சுயம்வரம் பார்வதி தேவி ஹோமத்தில் நாம் கலந்து கொண்டால் ஜாதக பித்ரு சர்ப ருது நவகிரக கலஸ்திர மாங்கல்ய தோஷங்கள் எல்லாம் நீங்கிவிடும். மாங்கல்யம் வேண்டுபவர்களுக்கு கூடிய விரைவிலேயே திருமணம் கைகூடும் என்பது ஐதீகமாகும். மேலும் இந்த தலத்தில் குழந்தை வரம் வேண்டி சந்தான கோபாலகிருஷ்ணர் யாகம் செய்தல் மிக மிகச் சிறப்பு. குழந்தை பாக்கியத்திற்காக பௌர்ணமி தினத்தில் வெண்தாமரை மலர்களால் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. சிவபெருமான் அம்பிகையை ஆட்கொண்ட மாதம் பங்குனியில் வரும் வசந்த நவராத்திரி தினம். ஆதலால் இன்றும் இந்த தலத்தில் வசந்த நவராத்திரியில் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தலத்தில் மக்கள் தங்களுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அமாவாசைக்கு முந்தைய பட்சத்தின் 8ஆம் நாளான அஷ்டமி தினம் அன்று பக்தர்கள் பைரவ பெருமானுக்கு சகஸ்ரநாமம் அதாவது இறைவனின் 1000 திருநாமங்களை உச்சரித்து அர்ச்சனை செய்கிறார்கள். குழந்தைகளுக்கு ஏற்படும் தீய விளைவுகளை நீங்குவதற்காகவும் மக்கள் தங்கள் குழந்தைகளை மற்றவர்களுக்கு தத்து கொடுத்துவிட்டு பின்னர் அவர்களை மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளும் நிகழ்வும் இங்கு நடைபெறுகிறது. மக்கள் எதிர்கொள்ளும் தீய பாதகமான விளைவுகளை நீக்குவதற்கான பரிகார சடங்குகளை செய்வதற்கும் புனிதமான இடமாக இந்த ஆக்கூர் திருத்தலம் திகழ்கிறது. மேலும் 60ஆம் கல்யாணம், 75, 80 ஆகிய திருமணங்கள் திருக்கடையூரில் செய்விக்கும் பக்தர்கள் திருக்கடையூர் வந்து அந்த வைபவத்தை சிறப்பாக நடத்தி முடித்த பிறகு அங்கிருந்து 5 கிலோமீட்டர் பயணித்து ஆக்கூர் திருத்தலத்திற்கு வந்து வால் நெடுங்கண்ணி அன்னையையும் தான்தோன்றீஸ்வரரையும் வணங்கிவிட்டுதான் வீடு திரும்புவார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. மேலும் ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இத்தல இறைவனுக்கு தேனும் தினைமாவும் கொடுத்து நெய்வேத்தியம் செய்து வெள்ளை பசுவிற்கு உணவாக கொடுத்தால் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் என்பதும் ஐதீகம். புனர்பூச நட்சத்திர நாளில் 3 புனித நீர் எடுத்து தல விருட்சமான வில்வமரம், கொன்றை மரம், பாக்கு மரம் ஆகிய விருட்சங்களுக்கு ஊற்றி இறைவனை தரிசனம் செய்து வந்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் என்பதும் குபேர சம்பத்து உண்டாகும் என்பதும் ஐதீகம். அனுஷம் நட்சத்திர நாளில் இறைவனுக்கு யாகம் செய்த புனித நீர் அல்லது கங்கை நீரால் அபிஷேகம் செய்து செண்பக மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதும் இந்த தலத்தின் ஐதீகம். இந்த தலத்தில் ஜாதகத்தில் நவகிரக தோஷங்களை போக்கிட நவகிரக சாந்தி ஹோமம், வாழ்வில் பொருள் செல்வம் சேர தனாகர்ஷண ஹோமம், குடும்பத்தில் ஏற்படும் குழப்பங்களை நீக்கிட துர்கா சப்தசதி ஹோமம், அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைத்திட சூலினி துர்கை ஹோமம், வீடு மற்றும் வர்த்தக கட்டிடம் கட்டி பாதியில் நின்று போன கட்டிடம் முழுமை பெற்று பூர்த்தி அடைவதற்காக வராகி ஹோமம், கூர்ம ஹோமம் எல்லாம் இந்த தலத்தில் சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த ஆலயத்தின் சிறப்புகளுக்கு மேலும் சிறப்பு சேர்ப்பதற்காக தற்பொழுது திருமூலர் சித்தரின் வழிகாட்டுதலினால் 4000 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு முதல் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தன்று தேவார பாடல் பெற்ற திருக்கோவில்களுக்கும் பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களுக்கும் மாதம் 2 முறை அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக இந்த மூலிகை அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த மாதம் 121வது கோவிலாக ஆக்கூர் தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவிலின் கருவறையில் அமைந்திருக்கும் 1000ல் ஒருவர்
என்னும் திருநாமம் கொண்ட தான் தோன்றீஸ்வரருக்கும் அன்னை வால் நெடுங்கண்ணி அன்னைக்கும் சிறப்பாக இந்த 108 மூலிகைகளினால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அது சமயம் பக்தர்கள் அனைவரும் இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெற்று சென்றிருக்கிறார்கள். சேலம் எடப்பாடியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் திருமூலர் 108 மூலிகை அபிஷேக அறக்கட்டளை உருவான வரலாறு மிகவும் ரசமானது. ஆதிசக்தியின் அனுஷ்டத்தினாலும் சிவபெருமானின் அருளினாலும் சித்தர்களும் முனிவர்களும் இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவனுக்கு தெய்வீக இயற்கை மூலிகைகளால் அபிஷேகம் செய்து நாம் வாழும் பிரபஞ்சத்தை இறைவனின் துணை கொண்டு ஆற்றல் மிக்கதாக உருவாக்கினார்கள். தற்பொழுது திருமூல சித்தரின் வழிகாட்டுதலின்படி 4000 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் வாழும் சித்தர் என்று அறியப்படும் திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் தலைமையில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகத்தினை இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக மாதந்தோறும் 2 முறை, அதாவது பௌர்ணமிக்கு ஒரு கோவில், அமாவாசைக்கு ஒரு கோவில் என்று இந்த அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். இந்த தெய்வீக 108 இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற ஆலயத்தில் இருக்கும் இறைவனை தொடர்ந்து ஒரு மனிதன் வழிபட்டு வந்தால் முப்பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பது சித்தர்கள் முனிவர்கள் ஆகியோருடைய நல்வாக்கு ஆகும். 108 மூலிகைகளிலும் 108 தேவதைகள் வசித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. முற்காலத்தில் மாமன்னர்களும் செல்வந்தர்களும் செய்து வந்த அந்த சீரிய பணியை இன்று நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த திரு வெங்கடேசன் ஐயா அவர்களும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். 108 மூலிகைகளில் வாசம் செய்யும் 108 தேவதைகளும் சிவபெருமானின் அருளால் மக்களுக்கு வேண்டிய நலன்களையெல்லாம் செய்து வருகிறார்கள். இதன் காரணமாகத்தான் திருமூலர் 108 மூலிகை அபிஷேகம் நடைபெற்ற ஆலயத்தில் இருக்கும் இறைவனை வழிபட்டு வந்தால் முப்பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இத்தலத்து இறைவனை அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் பாலுடன் பூஜை செய்து தேனும் தினைமாவும் நெய்வேத்தியத்துடன் வில்வம், கொன்றை, பச்சை பாக்கு, செந்தாமரை, வெண்தாமரை, செண்பகம் ஆகிய மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணலாம் என்பதும், திருமண தடைகள் நீங்கும் என்பதும், குழந்தை பேறு கிடைக்கும் என்பதும், நவகிரக தோஷங்கள் நீங்கும் என்பதும் மற்றும் சகலவிதமான பிணிகள் நீங்கி ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். பொதுவான சிவாலயங்களில் இருக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. ஆலயத்தின் கருவறையில் தான் தோன்றீஸ்வரர் என்னும் திருநாமம் கொண்டு சுயம்புலிங்க திருமூர்த்தி சிவலிங்கத்தின் தலையில் வெட்டுப்பட்ட பிளவுடன் திருக்காட்சி அளிக்கிறார். கருவறைக்கு வெளியே அர்த்த மண்டபத்தில் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி நாயனார், பறவை நாச்சியார், சங்கிலி நாச்சியார் அவர்களுக்கெல்லாம் தனித்தனி திருவுருவச் சிலைகள் மிக நேர்த்தியாக அமைந்துள்ளது. இதற்கு அடுத்தாற்போல 63 நாயன்மார்களுடைய சிலைகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வாயுலிங்கம், அண்ணாமலையார், உண்ணாமலையம்மன், கஜலட்சுமி ஆகியோர் அனைவருமே அங்கு வீற்றிருந்து அருள் புரிகிறார்கள். கருவறைக்கு இடதுபுறமாக சிறப்புலி நாயனாரின் திருவுருவ சிலையும் அதற்கு அடுத்தாற்போல 1000ல் ஒருவர் என்ற திருநாமம் கொண்ட சிவனாரின் உற்சவ திருமேனியும் அமைந்துள்ளது. இவர்களையெல்லாம் வணங்கிய பிறகு அர்த்த மண்டபத்தில் அமைந்திருக்கும் நவகிரக நாயகர்களையும் கண்டு தரிசிக்கலாம். இந்த ஆலயத்திற்கு வலதுபுறமாக தனி சன்னதி என்று சொல்வதை விட தனி திருக்கோவில் என்றே சொல்லும் வகையில் அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவற்றுடன் அன்னை வால் நெடுங்கண்ணிக்கென்று ஒரு தனி திருக்கோவிலும் அமைந்திருக்கிறது. அந்த திருக்கோவிலின் கருவறையில் அன்னை வால் நெடுங்கண்ணி நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த ஆலயத்தில் அமாவாசை அன்று 108 மூலிகைகளால் கருவறையில் இருக்கும் இறைவனாருக்கும் அன்னைக்கும் மூலிகை அபிஷேகம் நடைபெறவிருக்கிறது என்ற தகவல் பரவியதால் இப்பகுதியில் வாழும் பக்தர்கள் ஏராளமானோர் அன்று ஆலயத்திற்கு வந்திருந்து மூலிகை அபிஷேகத்தினை கண்டு களித்தார்கள். அது சமயம் அங்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் சேலம் எடப்பாடி திருமூலர் 108 மூலிகை அபிஷேக அறக்கட்டளை நிறுவனர் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களால் மூலிகை பிரசாதமும் அருட்பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்த 108 மூலிகை அபிஷேகத்தின் சிறப்புகளை திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் உரையாற்றியதை தற்பொழுது பார்க்கலாம்.
எல்லாம் சிவமயம் சித்தர்மயம். ஆதிசக்தியின் அனுஷ்டத்தினாலும் சிவபெருமானின் அருளாலும் சித்தர்களும் முனிவர்களும் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்ப எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் இடையூறுகள் வருகிறதோ அப்ப எல்லாம் அவர்கள் வாழ்ந்த குகையில் இந்த அபிஷேகத்தை செய்து இந்த பிரபஞ்சத்தை இறைவனின் துணை கொண்டு ஆற்றல் மிக்கதாக உருவாக்கியுள்ளார்கள். 4000 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு முதல் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி தோறும் ஒவ்வொரு ஆலயமாக சென்று இந்த அபிஷேகத்தை திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வருகிறது. இந்த அபிஷேகத்தினுடைய சிறப்புத்தன்மை என்னவென்றால், எதற்காக ஒவ்வொரு ஆலயமாக சென்று மாதத்தில் 2 முறை இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது என்றால், எந்த ஆலயத்தில் இந்த அபிஷேகம் செய்யப்படுகிறதோ அந்த கர்ப்ப கிரகத்தில் இந்த 108 மூலிகை தேவதைகளும் வாசம் செய்வார்கள் என்பது சித்தர்கள் முன்னருடைய கூற்றாகும். அப்பொழுது இந்த பகுதி மக்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க தரிசனம் செய்து சென்றால் உங்களுடைய பிணிகளும் தீர்ந்து இறுதியில் மோட்சம் என்பது அனுபவமான உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகும். இரண்டாவது, இந்த பகுதி மக்களுக்கு நோய் நொடிகள் இருந்து காக்கப்படுவதற்காகவும், மூன்றாவது இந்த ஆலயத்திற்கு பெரும் புனிதம் சேர்ப்பதற்காகவும், இந்த 3 நோக்கத்திற்காகத்தான் இந்த அபிஷேகத்தை மாதத்திலே ஒவ்வொரு ஆலயமாக சென்று வரப்படுகிறது. இந்த சாமி மேல் இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகையை நீங்கள் இரவு தூங்கும் பொழுது அருந்தினால் உங்களுக்கு தேவையானதை தந்தும் தேவையில்லாததை இந்த மூலிகை நீக்கும் அருளும் என்பது இறைவனின் வாயிலாக சொல்லப்படுகிறது. ஆதலால் இந்த மூலிகையை நீங்க சாப்பிட்டு வந்தால் பெரும் புண்ணியங்கள் உங்களுக்கு சேரும். இந்த பகுதி மக்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மாதத்தில் 1 முறையோ 2 முறையோ சாமியை தரிசனம் செய்து வந்தால் உங்களுடைய முற்பிணிகளும் தீரும் என்பது சித்தர்கள் முன்னோருடைய வாக்காகும். இந்த ஆலயங்கள் இதற்கு முன்பு இருந்தது வேற, இன்றையிலிருந்து இருக்கக்கூடியது வேற. ஆதலால் இந்த பகுதி மக்களுக்கு நீங்கள் பெரும் பாக்கியம் புண்ணியம் பெற்றவர்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இறைவனை தரிசனம் செய்து பெரும் புண்ணியத்தை சேர்த்து உங்களுடைய பிறவி கடனை தீர்க்க வேண்டும் என்று இறைவனை வணங்கி, திருமூலர் சித்தரை வணங்கி, இதற்கு மேல் இந்த ஆலய இறைவனை நீங்கள் தரிசனம் செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் என்பதும், குழந்தை பேர் கிடைக்கும் என்பதும், திருமண தடைகள் நீங்கும் என்பதும், பில்லி சூனியம் நோய் நொடிகள் எது இருந்தாலும் தீரும் என்பதும், இப்படி இந்த ஆலயத்தில் இந்த இறைவனின் துணை கொண்டு இந்த 108 மூலிகை தேவதைகளும் உங்களுடைய குறை நிறைகளை எல்லாம் நீக்குவார்கள் என்பது அனுபவமான ஐதீகமான ஒரு உண்மையாகும். வணக்கம். இந்த 108 மூலிகை அபிஷேகமானது 108 தேவதைகளை கொண்டது. அந்த 108 தேவதைகளையும் அதிக சக்தி வாய்ந்த தேவதைகள். சிவன் ஆலயங்களுக்கு 108 மூலிகை அபிஷேகம் பண்றது மூலமாகவும் அந்த அபிஷேகத்தை வாங்கி அனைவரும் அவங்கவுங்களுக்கு குறைகளுக்கு தகுந்தது போல் குழந்தை பாக்கியம், திருமண தடை, பில்லி சூனியம், தீராத நோய்கள், கேன்சரா இருக்கலாம், நாள்பட்ட நோய்கள் எதுவா இருந்தாலும் இத்திருத்தலத்தில் வரும்போது காசிக்கு இணையாக 16 முறை போய் வந்த புண்ணியம் பெற்ற கோயில். இத்திருத்தலத்திலேயே சிவன் மீதும் அம்பாள் மீதும் இந்த அபிஷேகம் பண்ணும்போது அதிக பிரதிஷம் கிடைக்கிறது. அத நீங்க தொடர்ந்து அந்த மூலிகை அபிஷேகத்தை உட்கொள்வதன் மூலம் அனைத்து நோய்களும் தீரும் என்பதும், கர்மா பாவம் தீர்ந்து புண்ணியம் சேரும் என்பதும், தீயவர்களிடமிருந்தும் தன்னை காக்குவார் என்பது போல இந்த நோய்களை தீர்க்குவார் என்றும், இந்த 108 மூலிகை அபிஷேகமானது அனைவரும் ஒவ்வொருவரும் அவரவர் பிரார்த்தனைக்கு தகுந்தது போல் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இந்த மூலிகையை உட்கொள்ளும் பொழுது இந்த மூலிகை நம்மளுடைய குறைகள் அனைத்தும் தீர்க்கப்படுகிறது. இது குழந்தை பாக்கியம், திருமண தடை, பில்லி சூனியம் ஏவல், பகைவர்களிடமிருந்து தன்னை காத்து ரட்சிப்பார். வணக்கம். திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக உங்களிடம் சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். இது 108 மூலிகை அபிஷேகம் பண்ண 108 கோயில் ஸ்தல வரலாறு அடங்கிய புக்கு, 1,00,000 புக்கு மக்களுக்கு தானமா கொடுக்குறோம்.
ஒவ்வொரு கோயிலோட வரலாறு அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும். எங்கேயுமே 108 கோயில் ஸ்தல வரலாறு அடங்கிய புக்கு ஒரே புக்கா நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பா 120 கோயில் தாண்டி அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இதுல 108 கோயில் ஸ்தல வரலாறு அடங்கிய புக்கு மக்களுக்கு தானமா கொடுக்குறோம். இது மக்கள் உங்களால முடிந்த நிதி உதவி எங்களுக்கு அளிக்கலாம். ஒரு புக்கோட விலை வந்து 600 ரூபாய் வருதுங்க. 108 கோயில் ஸ்தல வரலாறு அடங்கிய புக்குங்க. 108 கோயிலோட இதுன்னு பாத்தீங்கன்னா அதுல பாபா சாபா விமோச்சனங்கள் அடங்கி அனைத்து பிரச்சனைகளும் ஒரு ஜோசிக்கார வந்து அந்த புக்கை பெரட்டி பார்த்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாமே இந்த புக்லயே இருக்கு. உங்களுக்கு 8 வீரட்டேஸ்வரர் ஸ்தலங்கள் எல்லாம் அனைத்துமே ஒரு திருவண்ணாமலையில இருந்து திருச்செங்கோட்டை மலையில இருந்து எல்லா கோயிலுமே இதுல வருதுங்க. நீங்க அந்த புக்கை வாங்கி எல்லா மக்களுமே இது பயன்பெறணும்னு திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பா கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. ஐயா வந்து திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. பேர் வந்து முருகன். ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு தகவல் ஞாபகத்துக்கு வரும். நம்ம திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து தன்னோட அடியார்களோட திருக்கையிலைக்கு போயிட்டு சிவபெருமானை நேர்ல சந்திக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட தமிழ்நாட்டில இருந்து புறப்பட்டு பயணத்தை மேற்கொள்றாங்க. பயணம்னா இப்ப இருக்கிற மாதிரி ட்ரெயினோ இல்ல பஸ் மகிழுந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நடைப்பயணம். இங்கிருந்து புறப்பட்டவங்க ஒரு பல மாதங்களை கழிச்சுதான் திருக்காலத்தி போய் அடைகிறாங்க. அதையும் தாண்டி காசி வரைக்கும் போயிட்டாங்க. அந்த வாரணாசி போன உடனே கூட வந்த சிவனடியார்கள் எல்லோருக்குமே வந்து உடம்பளவுல ரொம்ப தளர்ந்து போச்சு. இந்த தள்ளாத வயசுல நம்மளால திருக்கையிலை வரைக்கும் வர முடியாது அப்படின்னு முடிவு பண்ணி அப்பர் பெருமான் கிட்ட சொல்றாங்க. அப்போ அப்பர் பெருமான் அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கை கண்டு அல்லால் மாலும் உடல் கொண்டு மீளேன் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லிட்டு, என்னால நடக்கவே முடியலன்னா கூட அங்க பிரதர்ஷனம் மாதிரி நான் உருண்டாவது திருக்கையிலைக்கு போய் சிவபெருமானை பார்த்துட்டு தான் திரும்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டாரு திருநாவுக்கரசு சுவாமிகள். அதே மாதிரிதான் ஐயாவும் இந்த பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி மாசத்துக்கு 2 நாள் நடக்கிற இந்த 108 மூலிகை அபிஷேகத்தை பாக்குறதுக்காக திருப்பூர்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மாவட்டத்துல மூலிகை அறக்கட்டளை சார்பா நடத்துறாங்களோ அந்த அபிஷேகத்துல ஐயா கலந்துக்கிறாங்க. முத நாளே திருப்பூர்ல இருந்து கிளம்பி இப்ப பாருங்க, இப்ப நம்ம மயிலாடுதுறையில இருக்கிறோம். திருப்பூர்ல இருந்து மயிலாடுதுறை வந்து நைட்டு தங்கிட்டு காலையில இந்த கோவில்ல வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. நமக்கு தலைவலி சொன்ன உடனே ஆஸ்புரம் மாத்திரை தேடி ஓடுவோம். ஆனா ஐயா வந்து அப்படி இல்லைங்க. ஓம் நமச்சிவாய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியே அந்த தலைவலியை கூட விரட்டி விட்டுடுவாரு. சரி வாங்க ஐயா கிட்ட பேசலாம். இப்ப அவர் சொன்னமான சிறப்பா இதை நம்மளுக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்காரு. இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னங்க, இப்ப இந்த புஸ்தகத்துடைய சிறப்பு என்னன்னா, மக்களுக்கு எல்லாமே எல்லாத்துக்கும் போய் சேரணும், எல்லாரும் இன்புற்றுங்கிறத வந்து எங்களுடைய கருத்து. அதனால இது எடுத்திருக்கிற சிறப்புக்கு வந்து நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுத்து இது எல்லாம் எங்களுக்கு வெற்றி கொடுக்கணும்னு சொல்லி போட்டு உங்களோட தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எல்லாத்தோட இதுவும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆக்கூர் தான்தோன்றீஸ்வரர் திருக்கோவில் தினசரி காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும். இந்த ஆலயத்திற்கு பேருந்து மூலம் வர விரும்பும் பக்தர்கள் மயிலாடுதுறை வந்துவிட்டால் மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடி செல்லும் பேருந்துகள் மூலமாக ஆக்கூர் திருத்தலத்தை அடையலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.